அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்றாலே மிகுந்த ஆன்மீக மனம் கொண்ட மாதமாக உள்ளது. ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் ஆகும். ஒவ்வொரு மாதத்திலும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளை ஆடிப்பூரம் என்று பக்தர்கள் கொண்டாடுகின்றனர். ஆடிப்பூரம் எப்போது? இந்த ஆடிப்பூரமான நாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? இந்த ஆடிப்பூரம் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளை போற்றும் நாளாக ஆண்டாள் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அதாவது அன்னைக்கு தான் ஆண்டாள் பிறந்ததாக கருதப்பட்டு கொண்டாடப்படுது. மகாலட்சுமியின் அவதாரமாகவே ஆண்டாள் போற்றப்படுகிறார். அந்த ஆண்டாள் ஆடி மாதத்தின் பூர நட்சத்திரத்தில் தான் அவதரிச்சதா சொல்கிறாங்க. நடப்பாண்டிற்கான ஆடிப்பூரம் வருகிற 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த திங்கட்கிழமை ஆடிப்பூரம் வருகிறது. அதாவது ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு பூர நட்சத்திரம் பிறக்குது. ஒரு நாள் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அந்த திதி தான் அந்த நாளில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதன்படி பார்த்தோம்னா 28ஆம் தேதி சூரிய உதயத்தில் தான் பூர நட்சத்திரம் கணக்கில் வருது. இதனால் ஆடிப்பூரம் வரும் 28ஆம் தேதி தான் கணக்கில் கொள்ளப்படுகிறது. பூர நட்சத்திரம் 27ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி 8 மணி வரை உள்ளது. அதாவது இரவு 8 மணி வரை உள்ளது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியும் வருது. சிவன், விநாயகர், ஆண்டாள் ஆகிய 3 பேருக்கும் உகந்த நாளாக இந்த நாள் வருகிறது. இப்போது இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். திருமாலை போற்றிய 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்டாள் அவதரித்த நாளாக தான் இந்த நாள் கருதப்படுகிறது. சரிங்களா? ஆடிப்பூர நன்னாளில்தான் தேவலோகத்தில் அனைத்து தேவியருக்கும் வளைகாப்பு விழா நடத்தப்பட்டதாக புராணங்கள் கூறப்படுகிறது. பங்குனி உத்திரத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற பிறகு இந்த வளைகாப்பு விழா நடத்தப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது. மேலும் இதே நாளில்தான் பார்வதி தேவி பூமியில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாகவும் புராணங்கள் கூறுகிறது. ஆடி மாதமே அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம் அம்மனுக்கு மிகவும் உகந்த நன்னாளாக கொண்டாடப்பட்ட இந்த நாளில் அனைத்து அம்மன் கோயில்களிலும் விழாக்கோலம் பூண்டிருக்கும். பக்தர்கள் கூட்டம் அலை மோதும். ஒவ்வொரு பக்தர்களும் ஆடி மாதத்தினை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அம்மனுக்கு வளைகாப்பு இந்நாளில் நடக்கும். இந்த நாளில் அம்மனுக்கு கோயில்களில் வளைகாப்பு நடத்தப்படும். இந்த வளைகாப்பில் சாற்றப்பட்ட வளையல்கள் திருமணமான பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இந்த வளையல்களை அணிவதாலும் வீட்டில் வைத்து வழிபடுவதாலும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களுடைய மிகுந்த நம்பிக்கை. மேலும் ஆடிப்பூரம் நன்னாளில் அம்மனுக்கு காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வைத்தும் சில இடங்களில் ரூபாய் நோட்டுகள் வைத்தும் அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். இந்த நாளில் அம்மனுக்கு பட்டாடைகள் பக்தர்கள் சாற்றி தங்களது நேர்த்திக்கடனையும் செலுத்துவார்கள். சிறப்பு அர்ச்சனைகளும் பூஜைகளும் நடக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் இந்த நாளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள். அவர் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார். கோதை சிறு வயதிலிருந்தே கண்ணனின் தீவிர பக்தியாக இருந்தார். அவர் திருப்பாவை என்ற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார். அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தார். ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக கொண்டாடுகிறோம். ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது.
ஆடிப்புற விழா ஆண்டாள் அவதரித்த சிறுவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும். ஆடிப்பூரம் அன்று ரங்கமன்னாருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார். வைணவ தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்பூர விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் 10 நாட்களும், திருவண்ணாமலை கோவிலில் 3 நாட்களும், கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் 3 நாட்களும் ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரத்தில் சிவன் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்புறத்தில் தான் எல்லா தேவியாருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடப்பட்டதுன்னு நான் முன்னமே சொன்னேன். ஒரு புனிதமான பாரம்பரியம் இது. இந்த நாள் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள். அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்து இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுபீசமான வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களுடைய அதீத நம்பிக்கை. அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிவிட்டால் வாழ்வில் பல அதிசயங்கள் நடைபெறும் என்பது நம்பிக்கை தான். ஓகேங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். நீங்களும் வருகிற 28ஆம் தேதி திங்கட்கிழமை அம்மனுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும். அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே நீங்கள் வேண்டுனது கிடைக்கும். அதுக்கு அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆடி போகிற அன்னைக்கு நீங்கள் வீட்டில் அம்மனுக்கு படையல் போடும்போது, அதாவது நெய்வேத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கார வடிசல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அரிசி மற்றும் பருப்பை பால் சேர்த்து நன்கு வேக வைத்து வெல்லம் மற்றும் நெய் சேர்த்து செய்யப்படும் இனிப்பு பிரசாதம். இது மிகவும் சுவையான நெய்வேத்தியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆடிப்பூர நாளில் அம்மனுக்கு படைக்க மிகவும் விசேஷமானதான். அப்படி இல்லை, இதை எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம எப்போவுமே வீட்டில் சர்க்கரை பொங்கல் பண்ணுவோம் இல்லைங்களா? அரிசி, வெல்லம், நெய், பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு இனிப்பு பொங்கல் மாதிரி பண்ணுவோம். அதை பண்ணி கூட நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அப்புறம் எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், பழ வகைகளை பார்த்திங்கன்னா வாழைப்பழம், மாம்பழம் போன்ற பழ வகைகளை அம்மனுக்கு படைக்கலாம். மாவிளக்கு செய்யலாம். நீங்கள் அரிசி மாவோட வெல்லம், ஏலக்காய் சேர்த்து மாவு உருண்டை பிடிக்கும் இல்லைங்களா? மாவிளக்கு பண்டிகையிலான திருவிழாக்களை செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி அரிசி மாவிளக்கும் செஞ்சு அம்மனுக்கு படைக்கலாம். நீங்கள் பழைய காலத்தில் கூழை காய்ச்சி படைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. அதுவும் ஒரு வகையான நெய்வேத்தியம்தான். உங்களால் யாருக்கு என்ன முடியுமோ, இப்போ நான் சொன்னதில் நெய்வேத்தியத்தில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் அம்மனுக்கு படைச்சா கூட உங்களுக்கு நிச்சயமாக அம்மனுடைய அருள் கிடைக்கும். நம்ம மனதார செய்கிற எந்த பிரார்த்தனைக்கும் பலன் உண்டு. நன்றி, வணக்கம். இப்போது ஆடிப்பூர அன்னைக்கு எங்களால் கோவிலுக்கு போய் கும்பிட முடியல, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட முடியல, அம்மனை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டிலே எப்படி அம்பாளுக்கு பூஜை செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வீட்டில் அம்பாள் படங்கள் இருந்துச்சுன்னா, விக்கிரகம் இருந்தாலும் சரி, பூஜை அறையை நல்லா சுத்தமாக்கி விட்டு விக்கிரகத்துக்கு நீராலும் பாலாலும் அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்களா? விக்கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, அம்பாள் படம் இருந்தாலும் போதும். அந்த அம்பாள் படம் இருக்கு இல்லைங்களா? அதை ஒரு மணப்பலகையை நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு அதில் கோலமிட்டு அதன் மீது அம்பாள் விக்கிரகத்தை அல்லது படத்தை வையுங்கள். அம்பாளுக்கு சந்தனம், குங்குமம் இடுங்கள். அம்பாளுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை. எனவே அரளி பூக்களாலும், ரோஜா பூக்களாலும், தாமரை மலர்களாலும் கூட நீங்கள் அலங்கரிக்கலாம். உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கலாம். ஆடிப்பூர நாளில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் வளைகாப்பு திருவிழா விமர்சையாக நடக்கும். எனவே அம்பாளுக்கு வளையல் சாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வளையல் மாலையை கோர்த்து அணிவியுங்கள். அப்படி முடியாதவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல் வாங்கி வச்சு சாமியை கும்பிடுங்க. அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும். அதுக்கப்புறமா அம்பாள் துதியை சொல்லி பாராயணம் செய்யுங்க. இதோடு நான் முன்ன சொன்ன மாதிரி சர்க்கரை பொங்கலோ, பால் பாயசம், ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து பிரார்த்தனை செய்யுங்க. அதுக்கப்புறமா
வளையல் பிரசாதத்தை அக்கம் பக்கத்தில் உள்ள சுமங்கலிகளுக்கு இல்லை கன்னி பெண்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி அந்த வளையலை வந்து நீங்கள் பிரசாதமாக மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட் பிட்டு வெத்தலை பாக்கு இந்த மாதிரி மங்கள பொருட்களாக சரிங்களா மங்கள பொருட்கள் ஒரு தட்டில் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, வளையல் மஞ்சள் குங்குமம் சிகப்பு துணி அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா. திருமணம் ஆன பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு விரைவிலே கல்யாணம் வரம் தந்திடுவாள், வீட்டில் தரித்திர நிலையை மாற்றி சுபிட்சத்தை தந்திடுவாள். இதனால் ஆடிப்பூரத்தை நீங்கள் தவறாமல் அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி அம்மனுடைய அருளை பெறுங்க. ஓகேங்களா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டு நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.